சொல்லுங்க, இவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. பாவம் செய்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு பாவம் செய்ய நம்ம தூண்டுதலாகவும் இருக்கக்கூடாது. மற்றவர்கள் செய்யக்கூடிய பாவத்துக்கு நம்ம ஆலோசனையும் கொடுத்துடக்கூடாது. எனக்கு ஒரு சிஸ்டர் ஒரு முறை ஜெபிக்க வந்தாங்க. அவங்க ஊழியம் செய்கிறவங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்க வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நாங்கள் இருக்கிறோம் பாஸ்டர். என்னன்னே தெரியல, நாங்கள் நல்லா ஊழியம் செய்கிறோம், ஆனால் எங்கள் வீட்டில் சோத்துக்கே வழி இல்லை. ரொம்ப கஷ்டத்துலையும் நெருக்கத்துலையும் இருக்கிறோம், அவமானத்தில் இருக்கிறோம். ஒரு தேவைன்னா மற்றவங்க கிட்ட கையேந்திரா மாதிரி தான் எங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஏன் இந்த சூழ்நிலை எங்களுக்கு ஒன்றும் புரியலை. அப்போ நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சில காரியங்கள் அவர்களை குறித்து எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் இந்த மாதிரியான தவறெல்லாம் சிலது செஞ்சுருக்கீங்க, சில பாவங்களுக்கு நீங்க உட்பட்டு இருக்கீங்க, சிலருடைய பாவங்களுக்கு நீங்க உடன்பட்டு இருக்கீங்க. அப்பதான் சொன்னாங்க கண்ணீரோடு, ஆமா பாஸ்டர், நான் போகிற ஒரு சபையில ஒரு பாஸ்டர் அம்மா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி பிரெக்னன்ட் ஆயிட்டு வருவாங்க, என்னதான் கூட்டிக்கிட்டு அபார்ஷன் பண்ண ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. யாரு செய்யறது? பாஸ்டர் அம்மா. என்னதான் கூட்டு போவாங்க, நான் தான் அவங்கள இந்த ஹாஸ்பிட்டல் போகலாம் அந்த ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி நான் தான் அவங்கள வழி நடத்தி கூட்டிக்கிட்டு போவேன். இந்த மாதிரி 5 அபார்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. பாருங்க, நான் சொன்னேன், அவங்க செஞ்சது இருக்கட்டும், அது கர்த்தர் அவங்கள பயங்கரமா தண்டிக்க போறார். ஆனா நீங்க இதுக்கு உடன்பட்டு இருக்கீங்க தெரியுமா? இதை அபார்ஷன் செஞ்சிரு, இதை கலைச்சிரு, அதுவும் இந்த ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கூட்டிட்டு போனதுனால தான் இந்த சாபம் உன் வீட்டில் வந்திருக்கு. இந்த சாபம் உன் வீட்டில் வருமானத்தெல்லாம் அழிச்சு போட்டது. நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுனால கர்த்தர் மன இறங்கி சூப்பர்ன்னு சொல்ல மாட்டார். நீ பாவத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறதுனால கர்த்தர் இதை உன்னை நியாயம் விசாரிக்காம விட மாட்டார். ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க.